காரியம் இருக்கு. யுத்த குதிரையா இருக்குன்னா யுத்த வஸ்திரத்தை போட்டுக்கணும். யுத்த குதிரை எப்படி இருக்கும்? யுத்த வஸ்திரத்தை என்ன செய்யும்? போடும். சாதாரணமா யுத்த குதிரை அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரமே போடாம சும்மா அப்படியே பல பல பலன்னு வந்துச்சு சொன்னா என்ன செய்ய முடியாது? யுத்தத்துக்கு பயன்படாது. யுத்த குதிரை என்பது யுத்த வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். யுத்த வஸ்திரங்களை உடுத்தும் போது தான் அது யுத்தத்துக்கு தயாராகும். யுத்த வஸ்திரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? ஈட்டி இருக்கும், கேடகை இருக்கும், இதெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரிய குதிரை மேல என்ன செய்வாங்க? இதெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மாற்றத்துக்கான வஸ்திரம் இருக்கும். இதெல்லாம் தாங்கி ஓடக்கூடிய தைரியம் இருக்கும். இந்த வஸ்திரத்தை வைத்துதான் அது என்ன செய்யணும்? அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் போகும். ஐயா, எனக்கு அருமையான இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட வஸ்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எதற்கு நான் சொல்றேன்னா, ரட்சிப்பின் ஆடை. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் ஆடை தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கிறவங்க தான் யுத்த குதிரையா மாற முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவி அருளுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க ஜெபிக்கணும். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசாயா 61 வாசிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும் போது தான் நாம் யுத்த குதிரையை மாற முடியும், போராட்டத்தை ஜெயிக்க முடியும். கடைசியா 6வது வெண்குதிரையா இருக்கும். வெண்குதிரை என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏறி வருகிற வெண்குதிரை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஏறி வருகிற வெண்குதிரையாய் மாறும். வெண்குதிரை இயேசு கிறிஸ்து ஏறி வருகிற குதிரையா மாறும். குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு, குதிரை ஓட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு வைங்களேன், யாரோ ஒரு சின்ன பையனை குதிரை ஓட்டுறதுக்கு உட்காந்தா அந்த குதிரைக்கு பிரயோஜனமே இல்லை இல்லையா? நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நமக்கு மேல யார் உட்காரணும்? இயேசு உட்காரணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம மேல இயேசு உட்கார்ந்தாதான் அந்த குதிரை யுத்தத்துக்கு ரெடின்னு சொல்லி அர்த்தம். நம்ம மேல யாருமே உட்காராம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் யுத்த குதிரை, நான் யுத்த குதிரைனா எங்க? யாரு மேல ஏறி இருக்கிறாங்க? யாராவது மேல ஏறி இருந்தாதான் ஓடும். யாரு உன்னை நடத்துறாங்களோ அதன்படி தான் நடத்துறோம். இயேசு உன்னை நடத்தும் போது நீ யுத்த குதிரையாய் மாறுவேன். இயேசு உன்னை நடத்தும் போது இந்த உலகத்தில் இருக்க போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் ஜெயிக்கக்கூடிய யுத்த குதிரையை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. யுத்த குதிரை ஆயத்தமாக வேண்டும். கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தமாகணும்பா, நான் ஆயத்தமாகணும்பா. இருக்க இடத்துல அப்படியே எழுந்து நின்று சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு யுத்த குதிரையாய் மாறணும்.